விஜய் அவர்கள் திரிஷாவை வச்சுக்கிட்டு இருக்காரா? விஜய் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவர் அரசியலில் வந்ததுலேருந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே வீட்டில் லிவிங் டுகெதரில் இருக்காங்க, இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு டாபிக் போயிட்டே இருந்துச்சு. இது உண்மையா பொய்யா என்னன்ற ஒரே நம்மளாம் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, நமக்கு தேவையில்லாத விஷயந்தான், இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது தான் நம்மளோட வேலை. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தீய சக்தியும் அதை தான் கையில் எடுத்துக்கிட்டு, திரிஷாவை நீங்கள் வச்சிட்ருக்கிறீங்களாமே விஜய் அப்படின்னு எல்லா ஊடகத்துலேயும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுக்கு திரிஷா அவர்களும் நிறைய மறுப்பாகவும் லெட்டர்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் ரூமர்ஸ் கலப்பாதீங்கன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை நினைக்கும் போதே என்னடா இவ்வளோ ஒரு தில்லான ஒரு மனுஷனான்ற மாதிரி தான் இருக்குது. ஏஜிஎஸ் நிறுவனத்தில் இருக்கிறவங்களோட வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் ஒரே காரில் அந்த ஃபங்க்ஷனுக்கு அழகாக பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுலேயும் அவங்களோட காஸ்டியூம் தான் சொல்லணும், 2 பேரும் பக்கா ஜோடி பொருத்தமாக வரா மாதிரி சேம் கலரில் காஸ்டியூம் போட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஜோடி. திரையில் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த ஜோடி ரியல்லியே உண்மையாக இருந்தால் உங்களோட ஆதரவு என்னவாக இருக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.